வீடியோ அனுப்பி பணம் கேட்டு மிரட்டுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் ஒரு கன்னட தொலைக்காட்சி நடிகை. பாத்ரூமில் ரகசிய கேமரா வைத்த கேடி சிக்குவாரா? கழிப்பறையில் ரகசிய கேமரா வைத்து ஆபாச வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டுவதாக கன்னட நடிகை காவல் நிலையத்தில் பகீர் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். பெங்களூருவை சேர்ந்த 32 வயதான கன்னட நடிகை. இவர் தொலைக்காட்சி தொடர்களில் அதிகம் நடித்து கவனம் பெற்றவர். அத்துடன் வெள்ளித்திரையிலும் ஓரிரு படங்களில் நடித்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் இவருக்கென தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. 1.5 லட்சம் பேர் இவரை பின்தொடர்கிறார்கள். நடிப்பு மட்டுமின்றி விளையாட்டின் மீதும் இவருக்கு ஆர்வம் அதிகம். இதனால் செலிபிரிட்டி லீக் கிரிக்கெட் தொடர் மற்றும் கபடி போட்டிகளில் பங்கேற்பது, விளையாட்டு போட்டிகளை பார்க்க செல்வது போன்றவற்றை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். அப்படித்தான் கடந்த 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையில் பெங்களூருவில் உள்ள இண்டோர் கிரிக்கெட் மைதானத்தில் நட்சத்திரங்களுக்கான கிரிக்கெட் தொடர் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த தொடரை காண 32 வயது நடிகையும் தனது தோழிகளுடன் சென்றுள்ளார். போட்டிகள் ஒருபுறம் பரபரப்பாக நடைபெற கொண்டாட்டத்தின் உச்சியில் வீடு திரும்பி இருக்கிறார் நடிகை. ஆனால் அன்று இரவே அவருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. ஒரு புதிய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல இருந்து நடிகை என நினைத்து அவரின் தோழியின் அக்கவுண்ட்டுக்கு வீடியோ ஒன்று மாற்றி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை திறந்து பார்த்ததும் நடிகையின் தோழி ஆடி போயிருக்கிறார். அது 32 வயது நடிகை கிரிக்கெட் மைதானத்தில் இருந்த பெண்கள் கழிப்பறையை பயன்படுத்தும் போது எடுக்கப்பட்ட ஆபாச வீடியோ. நடிகைக்கே தெரியாமல் கழிவறைக்குள் ரகசியமாக கேமராவை வைத்து வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பதறிப்போனவர் வீடியோ குறித்து நடிகையிடம் கூறியிருக்கிறார். உடனே அந்த மர்ம நபரிடம் வீடியோவை டெலிட் செய்ய சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த நபரோ பணம் கொடுத்தால் வீடியோவை டெலிட் செய்வதாக கூறி பேரம் பேசியுள்ளார். பணம் கொடுக்க விரும்பாத நடிகை அக்கவுண்டை பிளாக் செய்துள்ளார். ஆனாலும் விடாத அந்த ஆசாமி மற்றொரு அக்கவுண்டிலிருந்து நடிகையின் தோழிக்கு மீண்டும் அதே ஆபாச வீடியோவை அனுப்பி டார்ச்சர் செய்துள்ளார். பணம் தரவில்லை என்றால் முழு வீடியோவையும் இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் பயந்து போன அந்த நடிகை உடனே இது குறித்து பெங்களூரு போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் நடிகையை ஆபாசமாக வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய மர்ம ஆசாமியை வலைவீசி தேடி வருகின்றனர். அந்த மர்ம ஆசாமி யார்? நடிகையை குறிவைத்தது எப்படி? பிரபலங்கள் வந்து செல்லும் கிரிக்கெட் மைதானத்தில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டது எப்படி? மைதானத்தில் பாதுகாப்பு குறைபாடா? மர்ம ஆசாமி எப்படி உள்ளே நுழைந்தார் போன்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை வேகம் எடுத்துள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் வெளிவரும். கோவை மாவட்டம் தடாகம் அருகே அழையா விருந்தாளியாக வீட்டுக்கு வந்த ஒற்றை காட்டு யானை வீட்டுக்காரர் லைட்டை போட்டதும் வெளியே சென்றது. மாவட்டம் தடாகம் அருகே வரப்பாளையம் பகுதியில் உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானை தோட்டத்து வீட்டிற்குள் நுழைய முயன்ற அதிர்ச்சி காட்சிதான் இது. நாய்கள் தொடர்ந்து குரைத்ததால் வீட்டின் உரிமையாளர் மின்விளக்கை போட்டதும் வெளிச்சத்திற்கு பயந்த யானை உடனே பின்வாங்கி வனப்பகுதியை நோக்கி சென்றது. இந்த சம்பவம் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்ப்பிணி மனைவியை கொடூரமா கொன்னுட்டு கொள்ளை நாடகமாடி தப்பிக்க முயற்சி பண்ணி இருக்காரு இங்க ஒரு கணவன். சந்தேக சாத்தான் கர்ப்பிணியின் உயிர் குடித்த பயங்கரம் இது. ரிசப்ஷன், ஹனிமூன், கோவில் என பல கெட்டப்புகளில் கணவனோடு போஸ் கொடுக்கும் இந்த இளம்பெண் திருமணமான 4 மாதத்தில் கத்திரிக்கோளால் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்.
அந்த பயங்கரத்தை செய்தது வேறு யாருமல்ல, இந்த இளம் பெண்ணை தொட்டு தாலி கட்டிய ஆசை கணவன்தான். பாசக்கணவன் மோசக்கணவனாக மாறி காதலர் தினத்தன்று கர்ப்பிணி மனைவிக்கு மரணத்தை பரிசளித்திருக்கிறார். கொல்லப்பட்ட பெண் மேஹக் தவான் ஹரியானா மாநிலம் ஜஜார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 27 வயதான இவர் ஒரு வங்கி ஊழியர். இவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த அன்சுல் என்ற வாலிபருடன் நிச்சய திருமணம் நடந்திருக்கிறது. 31 வயதான அன்சுல் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். கடந்த 4 மாதங்களாக இருவரும் குருகிராமில் வசித்து வந்தனர். இந்த நிலையில்தான் காதலர் தினத்தை கொண்டாட மனைவியை காரில் வெளியே அழைத்துச் சென்றுள்ளார் அன்சுல். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் காவல் நிலையத்திற்கு போன் செய்து அன்சுல் கூறிய விஷயம் போலீசாரை பதற வைத்திருக்கிறது. கொண்டாட்டங்கள் முடிந்து வீடு திரும்பும் போது பத்லி அருகே வைத்து மர்ம கும்பல் ஒன்று காரை வழிமறித்ததாகவும் பின் இருவரையும் அடித்து தாக்கி பணம் நகைகளை பறிக்க முயன்றதாகவும் அதனை தடுத்த மனைவி மேஹக்கை அந்த கும்பல் கத்தியால் கழுத்தறுத்து கொன்றதாகவும் கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேஹக்கின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் மர்ம கும்பல் வந்து கொள்ளையடித்துவிட்டு கொலை செய்ததற்கான எந்த தடயமும் சம்பவ இடத்தில் இல்லை. இதனையடுத்து மேஹக்கின் பெற்றோர்கள் கணவன் அன்சுல் மீதுதான் சந்தேகம் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதன் பேரில் போலீசார் அன்சுலை அழைத்து வந்து விசாரித்த போது ஒவ்வொரு முறையும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் அவரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போதுதான் மனைவியை கொன்றுவிட்டு கொள்ளை நாடகமாடியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அன்சுல். ஆம், சம்பவத்தன்று காதலர் தினம் கொண்டாட மனைவி மேஹக்கை அழைத்துச் சென்றுள்ளார். ஆளில்லாத இடம் பார்த்து காரை நிறுத்தி மேஹக்கின் கழுத்தை நெரித்து கொன்றிருக்கிறார். பின் காருக்குள் மறைத்து வைத்திருந்த கத்திரிக்கோலை எடுத்து மேஹக்கின் தொண்டையை அறுத்து நடந்ததை கொள்ளை சம்பவமாக சித்தரித்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் அன்சுல். இந்த கொடூரத்திற்கு காரணம் சந்தேகம். திருமணமான நாள் முதல் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார் அன்சுல். வங்கியில் உள்ள சக ஊழியர்களிடம் செல்போனில் பேசுவதை கண்டித்து தடை போட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் மேஹக் சமீபத்தில் கர்ப்பம் தரித்ததாக தெரிகிறது. அதன் பிறகு அன்சுலின் சந்தேகம் எல்லை மீறியதால் இந்த பயங்கரத்தை செய்ததாக வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மேஹக்கின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்த போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட அன்சுலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஹொசூர் அருகே கொண்டை ஊசி வளைவில் மினி வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து 17 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே அஞ்செட்டி வனப்பகுதியில் உள்ள திருமுக்கு கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து மினி வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் தனியார் தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்ற சிவரஞ்சனி, செல்வி, ஸ்ரீசா உட்பட 17 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்து குறித்து அஞ்செட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் பெண்ணிடம் சங்கிலி பறிக்க முயன்றவருக்கு அப்பகுதி மக்கள் தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை தச்சநல்லூர் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் சங்கிலி பறிக்க முயன்றவரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தச்சநல்லூர் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் சங்கிலி பறிக்க முயன்றனர். அப்போது சங்கிலி அறுந்து கீழே விழுந்த நிலையில் பொதுமக்கள் விரட்டியதால் அவ்வழியாக வந்த மினி லாரி ஓட்டுநர் இருசக்கர வாகனத்தை இடித்து கீழே தள்ளினார். இந்நிலையில் ஒருவர் தப்பியோடினார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்ற இளைஞர் பொதுமக்களிடம் சிக்கினார். அவருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் அப்பகுதி மக்கள் ஒப்படைத்தனர். தப்பியோடிய மற்றொரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.
தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் சிறுவனை தெருநாய் கடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருக்காட்டுப்பள்ளியில் சிறுவனை தெருநாய் விரட்டி கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் நடந்து சென்ற சசிகுமார் என்ற சிறுவனை தெருநாய் துரத்தி கடித்ததில் அவர் படுகாயமடைந்தார். காயமடைந்த சிறுவனை பொதுமக்கள் மீட்டு திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிகவினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பெரும் பதற்றம் நிலவியது. பாறைகளுக்கு நடுவே ஆண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கில் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர். காதலியை தவறாக பேசியதால் நடந்த கொடூர கொலை இது. இரவோடு இரவாக வேனில் ஏற்றி அழைத்துச் செல்லப்படும் இவர்கள்தான் உயிர் நண்பனை கொன்று போட்ட விபரீத இளைஞர்கள். நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டு சடலத்தை பாறை இடுக்கில் உள்ள முட்புதரில் வீசிவிட்டு எஸ்கேப் ஆன 4 கொடூர இளைஞர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கொல்லப்பட்டவர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த அகூர் கிராமத்தை சேர்ந்த சசிகுமார். 22 வயதாகிறது. இவரது சொந்த ஊர் வடசிறுவலூர். அகூரில் தங்கி பழைய இரும்பு வியாபாரம் செய்து வந்தார். இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. தற்போது இவரது மனைவி கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில்தான் கடந்த மாதம் 30ஆம் தேதி வெளியே சென்ற சசிகுமார் மீண்டும் வீடு திரும்பவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அக்கம் பக்கத்தில் தேடியும் எந்த பதிலும் இல்லை. இதனால் கணவன் சசிகுமாரை காணவில்லை என 3ஆம் தேதி அன்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் அவரது மனைவி. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சசிகுமாரை வலைவீசி தேடி உள்ளனர். அப்போதுதான் சசிகுமார் கடைசியாக அவரது நண்பரான ஜெகதீசன் என்பவருடன் சென்றது தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் ஜெகதீசனை தட்டி தூக்கி வந்து விசாரித்துள்ளனர். அதில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. ஜெகதீசன் காதலிக்கும் பெண்ணை சசிகுமார் தவறாக பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெகதீசன் சசிகுமாரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார். அதன்படி 30ஆம் தேதி அன்று அவரது நண்பர் ஜெகன்குமார், ஏழுமலை மற்றும் ஒரு சிறாருடன் சேர்ந்து களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். சம்பவத்தன்று சசிகுமாரை தனியல் கிராமத்தில் ஒதுக்குப்புறமான இடத்தில் அமர்ந்து மது குடிக்க அழைத்து சென்றுள்ளனர். அங்கே போதை தலைக்கேறி உள்ளது. நிதானத்தை இழந்த பின் சசிகுமாரின் தலையில் பின்பக்கமாக இருந்து சுத்தியலால் அடித்து தாக்கி இருக்கிறது ஜெகதீசன் அண்ட் கோ. அந்த தாக்குதலில் மயங்கி விழுந்த சசிகுமாரின் தலையில் பெரிய கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு சசிகுமார் உடலை இருசக்கர வாகனத்தில் வைத்து வட சிறுவலூர் கிராமத்தில் உள்ள பந்தக்கள்ளு என்ற இடத்தில் பாறைகளுக்கு இடையே இருக்கும் முட்புதரில் வீசி சென்றதும் தெரியவந்தது.
அதன் பேரில் சசிகுமாரின் அழுகிய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் ஜெகதீசன் மற்றும் அவரது நண்பர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இறந்த பெண்ணுக்கு இறுதி சடங்கு நடத்தாமல் 4 நாட்களாக மர்ம பூஜை செய்திருக்கிறது ஒரு குடும்பம். வீசிய பிணவாடையில் இறந்தவரை உயிர்ப்பிக்கும் பகீர் பிரார்த்தனை அம்பலமான கதை இது. ஆந்திர மாநிலம் குகட்பள்ளி பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் துர்நாற்றம் வீசுவதாக சொல்லப்பட்ட பிளாட்டின் கதவை தட்டியுள்ளனர். கதவு திறக்கப்பட்ட அடுத்த நொடி அக்கம் பக்கத்தினர் கூறியது உண்மைதான் என தெரிந்தது. உள்ளே இருந்து பிணவாடை அளவிற்கு துர்நாற்றம் வீசி இருக்கிறது. வீட்டிற்குள் நுழைந்து சோதனை செய்தபோதுதான் போலீசாருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. அது உண்மையிலேயே பிணவாடைதான். உள்ளே ஒரு பெண்ணின் சடலம் சவப்பெட்டியில் மூடி வைக்கப்பட்டிருந்தது. உடனே அந்த வீட்டில் இருந்தவர்களிடம் விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. 4 நாட்களுக்கு முன் இறந்து போன ஒரு பெண்ணின் சடலத்திற்கு இறுதி சடங்கு நடத்தாமல் அவர் பிழைத்து விடுவார் என நம்பி வீட்டிற்குள் வைத்து பிரார்த்தனை செய்துள்ளனர் அந்த விபரீத குடும்பத்தார். ஆந்திர மாநிலம் ஏலூரை சேர்ந்தவர்கள் ஏசு ரத்னம், சமந்தகமணி தம்பதி. இவர்களுக்கு சுனிதா, ஷைலஜா என்ற 2 மகள்களும் ஜெயராஜு என்ற ஒரு மகனும் இருந்துள்ளனர். காவல்துறையில் ஏஎஸ்ஐயாக பணியாற்றிய ஏசு ரத்னம் கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போயிருக்கிறார். இதனால் அவரது மனைவி சமந்தகமணி 2 மகள்கள், மகன் ஆகியோருடன் குகட்பள்ளியின் ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். 40 வயதை கடந்தும் கூட மகன், மகள்கள் யாருக்கும் திருமணமாகவில்லையாம். இந்த நிலையில்தான் இவர்களின் இளைய மகளான 46 வயது ஷைலஜாவுக்கு கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஷைலஜா கடந்த 13ஆம் தேதி அன்று பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இதனையடுத்து குடும்பத்தினர் மருத்துவமனையிலிருந்து ஷைலஜாவின் சடலத்தை பெற்று வந்து வீட்டிலிருந்த சவப்பெட்டியில் வைத்துள்ளனர். ஆனால் அவர்கள் அடுத்து செய்ததுதான் இத்தனை பரபரப்புகளுக்கும் காரணம். ஷைலஜாவின் உடலுக்கு இறுதி சடங்கு செய்யாமல் மாறாக சடலத்தின் அருகே அவரது தந்தை ஏசு ரத்னத்தின் புகைப்படத்தை வைத்து குடும்பமே சேர்ந்து பிரார்த்தனை செய்துள்ளனர். அதற்கு காரணம், அப்படி பிரார்த்தனை செய்தால் இறந்து போன ஷைலஜா மீண்டும் உயிருடன் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை. இதனால் சடலத்தை வீட்டில் வைத்துக்கொண்டு 4 நாட்களாக மொத்த குடும்பமும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு கூட தெரியாமல் ரகசியமாக விபரீத வழிபாடு செய்துள்ளனர். ஆனால் வந்தது ஷைலஜாவின் உயிரல்ல, மொத்த குடும்பத்தையும் தட்டி தூக்க காவல்துறைதான் வந்திருக்கிறது. ஆம், அடுத்த 2 நாட்களில் ஷைலஜாவின் சடலத்திலிருந்து துர்நாற்றம் வீசியிருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் எச்சரித்தும் கூட அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. எனவே இவர்கள் சடலத்துடன் ஏதோ மர்ம வேளையில் ஈடுபடுகிறார்கள் என சந்தேகமடைந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் மொத்த பிளானும் அம்பலமாகியிருக்கிறது. இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகு நடந்தது உண்மையில் உயிர்ப்பித்தல் பூஜையா
அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தெரியவரும்.